போதை பொருட்கள் இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்காக முக்கியமான காரணம் இருக்குதா இல்லையா அதை பத்தி விவாதிக்க வேண்டாம். ஆனால் போதை பொருட்கள் சம்பந்தமா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு உடைய ஸ்டாண்டு எடுத்த நடவடிக்கை பத்தி நான் சொல்ல முடியும். டெபினட்டா இந்த போதை பொருட்கள் பொறுத்தவரைக்கு லாஸ்ட் 5 இயர்ஸ்ல நடந்த ஆக்ஷன் தமிழ்நாட்டில் நடக்கல. டெபினெட்லி ஐ கேன் சே லாஸ்ட் 5 இயர்ஸ்ல எந்த அளவுக்கு ஆக்ஷன் இதுக்கு எதிராக எடுத்திருக்கோம் அந்த ஆக்ஷன் எடுக்கல. நிறைய ஆக்ஷன்ஸ் இன்ஃபோர்ஸ்மெண்ட் சைட்ல ஒரு பக்கம் ஒரு ஆக்ஷன், நம்பர் ஆஃப் கேசஸ் புக்டு, நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் அரெஸ்டட், இதெல்லாம் பார்க்கும் போது நான் உங்களுக்கு ஃபிகர் வேணுமென்னா கொடுக்க முடியும். நான் உங்களுக்கு ஃபிகரே கொடுக்கறேன் ஒரு நிமிஷம். இப்போ போதை பொருட்கள் சம்பந்தமா மெயினா NDPS ஆக்ட்ல ஆக்ஷன் எடுக்கிறோம். இப்ப NDPS ஆக்ட்ல நான் லாஸ்ட் 5 இயர்ஸ் பத்தி மட்டும் பேசுறேன். 2021ல 6800 கேசஸ். ஆனால் இப்ப நம்ம கடுமையான ஆக்ஷன் எடுத்து எங்கெங்கே ரிப்போர்ட் ஆகுது, எங்கெங்கே நமக்கு இன்ஃபர்மேஷன் வருது, அதெல்லாம் பார்த்து ஒரு கடுமையான ஆக்ஷன் எடுத்ததுனால 2021ல more than 11,000 cases have been FIRs have been registered. இதே போல நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் அரெஸ்டட் இதெல்லாம் பார்க்கும் போது அந்த ஆக்ஷன் உடைய மேக்னிடியூடு உங்களுக்கு தெரியும். பிளஸ் நம்ம டிமாண்ட் சைடு ரிடக்ஷன்லயே நிறைய ஒர்க் செஞ்சு இருக்கோம். ஒவ்வொரு ஸ்கூல்லயும் ஒவ்வொரு காலேஜ்லயும் விழிப்புணர்வுக்காக ஆன்டி ட்ரக் கிளப், நாம்கே மாஸ்டர் மட்டும் இல்ல, அவங்களுக்கு கரெக்டா ட்ரைனிங் கொடுக்கணும். அவங்களுடைய மேனுவல்ஸ் டெவலப் பண்ணிட்டு அவங்களுடைய ஆக்டிவிட்டி எல்லாமே மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம். தமிழ்நாடு இந்த ஹோம் டிபார்ட்மெண்ட்ல ஒரு மிஷன் மேனேஜ்மெண்ட் யூனிட்டே உருவாக்கி இருக்கோம். இதை ஃபுல்லா கோஆர்டினேட் பண்ணதுக்கு பல டிபார்ட்மெண்ட் இதுல இருக்காங்க. அந்த எல்லா டிபார்ட்மெண்ட் உடைய இணைந்த போதை பொருட்கள் மேல ஆக்ஷன் எடுக்கணும். 25 ஹாஸ்பிட்டல்ஸ் நம்ம மறுவாழ்வு சென்டர்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பொது பொருட்கள் சம்பந்தமா மறுவாழ்வு சென்டர்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்னும் பாத்தீங்கன்னா பல டிபார்ட்மெண்ட், ஸ்கூல் எஜுகேஷன், போலீஸ் டிபார்ட்மெண்ட், காலேஜ் ஹையர் எஜுகேஷன், ஹெல்த் டிபார்ட்மெண்ட், ஹோம் டிபார்ட்மெண்ட் ஒரு 5 இயர்ஸ்ல எடுத்து ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா ஐ திங்க் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்ஷன் இன் த ஹோல் கண்ட்ரி சொல்லலாம். டாஸ்மாக் உடைய பார் நம்பர் இன்க்ரீஸ் ஆகுதா அதே சொல்லுறீங்களா? FL2 நம்பர் ஆஃப் பார்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது சொல்றீங்க. நம்பர் ஆஃப் FL2 அந்த ஃபிகர் என்கிட்ட இல்ல, அதனால நான் அந்த நம்பர் பத்தி நான் ரெஸ்பாண்ட் பண்ண முடியல. ஆனால் எந்த லைசன்ஸ் இருந்தாலும் சரி அந்த ப்ராசஸை இப்போ ஆன்லைன் பண்ணியிருக்கோம். அதுல நிறைய டிரான்ஸ்பரன்சி பண்ணியிருக்கோம். லைசன்ஸ் ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு குறிப்பிட்ட கிவன் டைம்குள்ள அதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும் நம்ம இன்சிஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கான் ஆர் த டேஸ் அப்ளிகேஷன் கொடுத்து எங்கேயும் கிடைக்குது அந்த மாதிரி இப்ப சிஸ்டமே இல்ல. அப்ளிகேஷன் கொடுத்திருக்கீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கு தெரியும் நீங்க அப்ளிகேஷன் யார்கிட்ட பெண்டிங் இருக்குது. ஸோ இந்த சிஸ்டம் ஸ்ட்ரீம்லைன் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி கொஞ்சம் நம்பர் ஆஃப் கேசஸ் அப்ரூவ்டு இன்க்ரீஸ் ஆயிடும். Tamil Nadu does not have a DGP for a long time. How would you respond to criticism that this reflects an increased law and order and crime rate? கொஞ்சம் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ஐ திங்க் ஐ குட் நாட் கெட். The absence of a LNO DGP for a long time in Tamil Nadu, that many say reflects a rise in crime and decline in law and order. I think this is a very, very wrong correlation which is if someone is trying to make, it's a very wrong correlation that someone is trying to make. We have DGP law and order. He enjoys all the powers of taking the action as a DGP law and order should have, and he is functioning with all the powers
as is available to a DGP law and order. So I don't think it is justified to connect the two things. நிரந்தர டிஜிபி போடுறதுல என்ன பிரச்சனை? நிரந்தர டிஜிபி போடுறதுல என்ன பிரச்சனை?